ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. பக்தர்களே, திருப்பதி நகரில் உள்ள கபில தீர்த்தம் என்னும் தலத்திலே வருடாந்திர பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு இதோ இன்று இப்பொழுது நாம் சேவிக்க இருக்கும் வாகனம் சூரிய பிரபை வாகனம். சிவபெருமான் என்றாலே முக்காலமும் உணர்ந்தவர். அவர் ஸ்ரீ காமாட்சி சமேத கபிலேஸ்வர சுவாமியாக இங்கே திருப்பதி நகரத்திற்கே, அதாவது திருமலைக்கும் சேர்த்து க்ஷேத்திர பாலகனாக எழுந்தருளி பக்தர்களை அருள் பாலிக்கும் அந்த கபிலேஸ்வர சுவாமியினுடைய வருடாந்திர பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு சூரிய பிரபை வாகனத்திலே இப்பொழுது நாம் அந்த எம்பெருமானை சேவிக்கிறோம். சிவம் என்றால் மங்களம், சிவபெருமான் என்றால் அனைத்து விஷயங்களிலும் நமக்கு மங்களங்களை தருபவன். அப்படிப்பட்ட சிவபெருமான் இதோ இங்கே கபில மகரிஷி தவம் செய்தமையால் கபில தீர்த்தம் என்னும் இந்த தலத்திலே சிவபெருமான் எழுந்தருளி பக்தர்களை அருள்பாலித்து கொண்டிருக்கிறார். மேலும் இங்கே ஆழ்வார்கள், அதாவது நம்மாழ்வார் திருக்கோவிலும் உள்ளது. இதை ஆழ்வார் தீர்த்தம் என்றும் சொல்லுவார்கள். ஆக இந்த விசேஷமான கபில தீர்த்தம் கோவிலிலே வருடாந்திர பிரம்மோற்சவம் ஆரம்பமாகியது. அதனை முன்னிட்டு இதோ இப்பொழுது நாம் சேவிக்க இருப்பது சூரிய பிரபை வாகனம். உலகங்களையெல்லாம் ஆள வைக்கும் அந்த சூரிய பகவான் வந்தால்தான் நமக்கு நேரமே தெரியும். விடியற் காலை, அதாவது சூரிய உதயம், அஸ்தமனம், சூரிய அஸ்தமனம் என்று சொல்லுவார்கள். அப்படி பகலெல்லாம் சூரியனுடைய ஒளி இருந்தால்தான் விவசாயிகளுக்காகட்டும் மக்களுக்காகட்டும் அந்த சூரியனுடைய பிரதாபம் நமக்கு தெரிகிறது. அப்படிப்பட்ட சூரிய பிரபை வாகனத்திலே சிவபெருமான் எழுந்தருள இருக்கிறார்.
நம சிவாய. பிரம்மமுராரி சுரார்ஜிதலிங்கம் நிர்மலபாஷித சோபிதலிங்கம் ஜென்மதுக்க விநாசகலிங்கம் தத்பிரணமாமி சதாசிவலிங்கம் என்று அந்த லிங்கோத்பவ சமயத்திலே சிவராத்திரி என்று நமக்கு எழுந்தருளுவார். அப்படிப்பட்டவர் இங்கே, அதாவது உற்சவ விக்கிரகங்களாக கபில தீர்த்தத்திலே இப்பொழுது நமக்கு சேவை சாதித்து கொண்டிருக்கும் ஸ்ரீ காமாட்சி சமேத கபிலேஸ்வர சுவாமியினுடைய வருடாந்திர பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு இப்பொழுது சூரிய பிரபை வாகனத்திலே நாம் அந்த எம்பெருமானையும் பிராட்டியையும் சேவித்து, தாயாரையும் சேவித்து கொண்டிருக்கிறோம். அகிலாண்ட கோட்டி பிரம்மாண்ட நாயகனான திருமலையப்பனுக்கு இங்கே க்ஷேத்திர பாலகனாக விவகரிக்கிறார் இந்த சிவபெருமான். மேலும் இங்கே தெப்ப குளத்திலே தெப்ப உற்சவமும் அனைத்து கைங்கரியங்களும் நடைபெறுகின்றன. இதோ அந்த பகவானுக்காக யானைகள் கூட சேவை சாதிக்க வந்துள்ளன. அதாவது கைங்கரியம் என்றால் கோவில் கட்டி சேவிப்பதல்ல, கும்பிடுவதல்ல. கோவிலுக்கு ஏதோ ஒரு வகையிலான கைங்கரியங்களை செய்ய வேண்டும் என்று கூறுகிறார்கள். சிவபெருமான் மங்களகரமானவன். சிவம் என்றாலே மங்களம். அப்படிப்பட்டவன் அந்த சிவபெருமானுக்கு நாம் தினந்தோறும் ஏதாவது கைங்கரியம் செய்தால் அவன் நமக்கு அருளிச் செய்வான் என்றும் கூறுகிறார்கள். ஆகவே இந்த சிவபெருமானுடைய தலங்கள், அதாவது பஞ்சலிங்கங்கள் என்று கூறுவார்கள். பஞ்சலிங்கத்திலே நமக்கு 5 லிங்கங்கள் தெரியும். அதாவது ஆகாசலிங்கம் திருவண்ணாமலை, பிருத்விலிங்கம் காஞ்சிபுரம், ஜலலிங்கம் திருவானைக்கா என்று சொல்லப்படும் ஜலகண்டேஸ்வரர் அங்கே, மற்றும் வாயுலிங்கம் காளஹஸ்தி, இப்படி சிதம்பரலிங்கம் ஆகாசலிங்கம் என்றும் இப்படியாக 5 விதமான பஞ்சபூதங்களால் தன்னை மாற்றிக்கொண்டு பக்தர்களுக்கு அருள் பாலிக்கும் அந்த சிவபெருமானுடைய இங்கே கபில தீர்த்தத்திலே வருடாந்திர பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு இதோ இப்பொழுது நாம் சேவித்து கொண்டிருப்பது சூரிய பிரபை வாகனத்திலே அந்த சிவபெருமானையும் காமாட்சி தாயாரையும் சேவித்து கொண்டிருக்கிறோம். இந்த பகவானை, அதாவது சிவனை சேவித்தால் சித்தம் தெளிவிக்கும் சிவபெருமான் என்று கூறுவார்கள். எப்படி என்றால், இங்கே இந்த எம்பெருமானை சேவிக்கும் பொழுது திருமூலநாதர் அன்னை ஸ்வர்ணாம்பிகை அருள் பாலிக்கும் அந்த திருக்கோயிலை மனதார சேவிப்போம். சுமார் 1300 வருடங்களுக்கு முன்பு கட்டப்பட்ட இந்த பழமையான கோவிலிலே 2010ஆம் ஆண்டு குடமுழுக்கு விழா நடைபெற்றது. கர்ப்ப கிரகத்தின் பின்னால் ஸ்ரீசக்தி கணபதி, சிவலிங்கம், கஜலட்சுமி, ஸ்ரீ வீரபத்ரர், வள்ளி, தேவசேனா, சுப்பிரமணியம், அஷ்டோத்திரலிங்கம், ஸ்ரீ மகா சரஸ்வதி ஆகியோருக்கு தனித்தனியாக அழகாக சன்னதிகள் உள்ளன. திரும்பினால் வரிசையாக 63 நாயன்மார்களின் சிலைகளும், அதேபோல் சுவரில் வெள்ளையில் டைல்ஸ் ஒட்டி ஒவ்வொரு நாயன்மாரின் பெயரையும் எழுதி வைப்பார்கள். காஞ்சிபுரம் சென்றால் கூட ஏகாம்பரேஸ்வரர் கோவிலிலே கூட 63 அதாவது ஒவ்வொரு கோவிலிலும் 63 நாயன்மார்கள் கண்டிப்பாக இருப்பார்கள் சிவபெருமானை சேவிப்பதற்காக. அப்படி காளஹஸ்தியிலே நாம் சேவிக்கும் பொழுது 3 ஜீவன்களுக்கு வாயில்லா பிராணிகள் என்று கூறுவார்கள். அதாவது ஸ்ரீ காளஹஸ்தி. ஸ்ரீ என்றால் பாம்பு, காள என்றால் அதாவது சிலந்தி, ஹஸ்தி என்றால் யானை. இப்படி 3மாக சேர்ந்து அந்த சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்யும் காட்சிதான் ஸ்ரீகாளஹஸ்தி. வாயுலிங்கனாக அங்கே எழுந்தருள் அந்த பக்தர்களை அருள் பாலித்து கொண்டிருக்கிறார். தக்ஷண காசி என்றும் சொல்லுவார்கள். அதேபோல் திருப்பதி நகரிலே எழுந்தருளி இருக்கும் இந்த சிவபெருமானுடைய திருக்கோவிலானது க்ஷேத்திர பாலகனாகவும், கபில மகரிஷி இங்கே தவம் செய்தமையால் கபில தீர்த்தமாகவும் பிரசித்தி பெற்று ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சேவையாக எம்பெருமான் எழுந்தருளுகிறார். அதனால்தான் இந்த வருடாந்திர பிரம்மோற்சவத்திலே கபில தீர்த்தம் கோவிலிலே ஸ்ரீ காமாட்சி சமேத கபிலேஸ்வர சுவாமிக்கு வருடாந்திர பிரம்மோற்சவத்திலே இப்பொழுது சூரிய பிரபை வாகனத்திலே எழுந்தருளி இருக்கிறார். சூரியன் என்பவன் நமக்கெல்லாம்
ஒளியையும் வெளிச்சத்தையும் கொடுப்பவன். அதேபோல் சிவபெருமானுக்கு முக்கண்ணன் என்ற பெயரும் உண்டு. எப்படி என்றால் 2 கண்கள் மாமூலாகவும் ஒரு கண்ணில் நெற்றிக் கண்ணாகவும் விளங்குகிறார். அப்படி சிவபெருமானுக்கு கோபம் வந்துவிட்டால் சிவ தாண்டவமே செய்வார். அப்படிப்பட்டவன் நமக்கு சித்தத்தை கொடு தெளிவிப்பானாம். எப்படி என்றால், எவனொருவனுக்கு மனோவியாதியோ அல்லது இது பில்லி சூனியம் அது போல் செய்திருந்தார்கள் கூட அவர்களுக்கு அந்த சித்தத்தை தெளிவிப்பானாம். அப்படிப்பட்ட சிவபெருமான் இங்கே நமக்கு காமாட்சி சமேத சிவபெருமானாக, அதாவது கபிலேஸ்வர சுவாமியாக சூரிய பிரபை வாகனத்திலே எழுந்தருளியிருக்கிறார். இப்படி அந்த பகவானை நாம் செவிக்கும் பொழுது தனித்தனியாக அழகான சன்னதிகள். முதலில் நாம் அந்த கோவில் உள்ளே செல்லும் பொழுது வலதுபுறம் ஸ்ரீ வேணுகோபால சுவாமியும் இடதுபுறம் ஸ்ரீ வேங்கடவன் ஆன லக்ஷ்மி நாராயண சுவாமியும், அதன் பின் தெப்ப குளமும், அதன் பின் விநாயகர் மற்றும் சிவபெருமான், முருகர், அம்மன் சன்னதி, தக்ஷணாமூர்த்தி, காலபைரவர், இப்படி நடராஜ சுவாமி, முருகனுடைய சயனாரை, அதன் பின்பு அந்த சிவபெருமானுடைய பில்வ மரம், மாரேடு என்று சொல்வார்கள் தெலுங்கிலே, தமிழிலே மகாபில்வ மரம் என்று சொல்லுவார்கள். இது மிகவும் விசேஷமான மகாபில்வ மரம். ஏனென்றால் பில்வம் என்றால் 3 இலைகள் தான் இருக்கும். ஆனால் இந்த கபில தீர்த்த கோவிலிலே 9 இலைகள் இருக்கும். அதனால்தான் மகாபில்வம் என்று கூறுவார்கள். மகாமாரேடு என்றால் அந்த மகாமாரேடு செடி, அதாவது வில்வத்தை, அந்த செடியை அந்த மரத்தை சேவித்து பிரதட்சணம் செய்தால் அவ்வளவு நல்லது நடக்கும் என்றும் இப்படியாக கபில் தீர்த்தத்தின் கோவில் அமைக்கப்பட்டுள்ளது. இடதுபுறம் மேலே நரசிம்ம சுவாமியை கூட அந்த பழுது பணிகள் பார்த்து நரசிம்மரை கூட நாம் சேவிக்கலாம். திருமலையிலிருந்து இந்த கபில தீர்த்தத்திற்கு அருவியாக நீர் வருகிறது. அது எங்கிருந்து, அதாவது திருமலையிலே மழை பொழிந்தால் அந்த நீரெல்லாம் கபில தீர்த்தம் என்று சொல்லுவார்கள், ஆழ்வார் தீர்த்தம் என்றும் சொல்லுகிறார்கள். அப்படி அங்கே வரும்பொழுது கார்த்திகை மாதம் முழுதும் அந்த தெப்ப குளத்திலே புஷ்கரணியிலே ஸ்நானம் செய்து பக்தர்கள் நீராடி பெருமானை சேவிப்பார்கள். அப்படி சிவபெருமான் போலா சங்கரன் என்றும் கூறப்படுகிறார். இந்த போலா சங்கரன் என்றால் யார் என்ன வரம் கேட்டாலும் சரி உடனடியாக கொடுத்து விடுவாராம். அப்படி அவனுடைய திருமேனியானது செக்க சிவந்து இருக்கும், ஜடா முடியை தரித்தவன், மேலும் சிரசிலே, அதாவது தலையிலே பிறை சந்திரனை சூடிக்கொண்டிருப்பவன். प्रभुमीशमनीशमशेषगुणं गुणहीनमहीशगराभरणं प्रभुमीशमनीशमशेषगुणं गुणहीनमहीशगराभरणं रणनिर्जितदुर्जयदैत्यपुरं प्रणमामि शिवं शिवकल्पतरुं प्रणमामि शिवं शिवकल्पतरुं गिरिराजसुतान्वितवामतनुं तनुनिर्दितराजितकोटिविधुं विधिविष्णुशिरोद्धृतपादयुगं प्रणमामि शिवं शिवकल्पतरुं प्रणमामि शिवं शिवकल्पतरुं प्रणमामि शिवं शिवकल्पतरुं शशलाञ्छितरञ्जितसन्मुकुटं कटिलम्बितसुन्दरकृत्तिपटं शशलाञ्छितरञ्जितसन्मुकुटं कटिलम्बितसुन्दरकृत्तिपटं
सुरशैवलिनीकृतपूतजटं प्रणमामि शिवं शिवकल्पतरुं प्रणमामि शिवं शिवकल्पतरुं नयनत्रयभूषितचारुमुखं मुखपद्मपराजितकोटिविधुं विधुखण्डविमण्डितफालतटं प्रणमामि शिवं शिवकल्पतरुं प्रणमामि शिवं शिवकल्पतरुं प्रणमामि शिवं शिवकल्पतरुं वृषराजनिकेतनमादिगुरुं गरलाशनमाजिविषाणधरं वृषराजनिकेतनमादिगुरुं गरलाशनमाजिविषाणधरं प्रमथाधिपसेवकरञ्जनकं प्रणमामि शिवं शिवकल्पतरुं प्रणमामि शिवं शिवकल्पतरुं मकरध्वजमत्तमतङ्गहरं करिचर्मगनागविबोधकरं वरमार्गणशूलविषाणधरं प्रणमामि शिवं शिवकल्पतरुं प्रणमामि शिवं शिवकल्पतरुं प्रणमामि शिवं शिवकल्पतरुं जगदुद्भवपालननाशकरं त्रिदिवेशशिरोमणिघृष्टपदं जगदुद्भवपालननाशकरं त्रिदिवेशशिरोमणिघृष्टपदं प्रियमानवसाधुजनैकगतिं प्रणमामि शिवं शिवकल्पतरुं प्रणमामि शिवं शिवकल्पतरुं हृदयस्थतमः प्रकरापहरं नृमनोजनिताघविनाशकरं भजतोऽखिलदुःखसमिद्धहरं प्रणमामि शिवं शिवकल्पतरुं 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 ஓம் நம சிவாய. ஆதிதேவ நமசுப்யம் பிரசீதம் அம்பாஸ்கரா திவாகரா நமசுப்யம் பிரபாகரா நமோஸ்துதே சப்தாஸ்வரரதம் ஆரூடம் பிரச்சண்டம் காசியபஜம் ஸ்வேத பத்மகரம் தேவம் தம் சூரியம் பிரணமாமிகம் என்று அந்த சூரிய பகவானை தினந்தோறும் காலை வேளையிலே அதாவது உதயாத் பூர்வம் என்று சொல்லுவார்கள். சூரியன் எழுந்தருளிருக்கும் அந்த வேளையிலே இந்த ஸ்லோகத்தை சூரிய அஷ்டகத்தை கூறி அந்த பகவானை செவித்தால் கண்கள் நன்றாக நமக்கு விளக்கொளியாக தெரியும் என்றும் சரீரம் நமக்கு நன்றாக இருக்கும் என்றும், அதாவது சூரிய ஒளி பட்டால் எப்படி புஷ்பங்கள் விகசிக்கின்றனவோ, அதாவது விரிந்து அந்த சூரிய ஒளிக்காக காத்து கொண்டிருக்கின்றனவோ, அதுபோல் நம்முடைய சரீரமும் அந்த சூரிய ஒளி பட்டால் வைட்டமின் டி என்ற ஒரு நமக்கு அதாவது கிடைக்கிறது. மருந்து மாத்திரைகள் உண்ணாமல் அந்த சூரிய பகவானை செவித்து கொண்டு காலையிலே சூரிய நமஸ்காரத்தை செய்தால் கூட போதுமானது. அந்த காலத்திலே நம்முடைய முன்னோர்கள் யோகாசனம் செய்பவர்கள் அனைவரும் கூட அந்த சூரிய பகவானைத்தான் செவித்து கொண்டு தங்களுடைய ஆரோக்கியத்தை காப்பாற்றி கொண்டிருந்தார்களாம். இதோ அந்த சூரிய பகவானுக்கு 7 குதிரைகளால் பூட்டப்பட்ட ஒரு வாகனம். அந்த 7 குதிரைகளால் பூட்டப்பட்ட வாகனத்திலே
சிவபெருமானையும் காமாட்சி தாயாரையும் ஏந்திக் கொண்டு பகவான் சூரியன் இதோ இப்பொழுது நமக்கு இந்த சூரிய பிரபை வாகனத்திலே எழுந்தருளி திருவீது உலா வர காத்து கொண்டிருக்கிறார். சூரிய பகவானை தினந்தோறும் சேவித்து ஆதித்ய ஹிருதயம் அந்த அஷ்டோத்திரத்தை அந்த சதகத்தை படித்தால் போதும். சூரிய பகவான் திவாகரன் என்றும் பாஸ்கரன் என்றும் இவருக்கு பெயர். அப்படிப்பட்ட அந்த திவாகரனையும் பாஸ்கரையும் தினந்தோறும் சேவித்து நமக்கு வேண்டிய ஆரோக்கியத்தை அவனிடமே பெறலாம். அப்படி அந்த சூரிய பகவானை தனக்கு வாகனமாக மாற்றிக்கொண்டு ஸ்ரீ காமாட்சி சமேத ஸ்ரீ கபிலேஸ்வர சுவாமியை இதோ நாம் நேரடி ஒளிபரப்பில் சூரிய பிரபை வாகனத்திலே செவித்து கொண்டிருக்கிறோம். இந்த சிவனுக்கு எப்படி கண் சிவந்தால் கோபம் வருமோ அந்த சூரிய பகவான் கூட எப்பொழுதும் சிவந்துதான் இருப்பார். ஆனால் மக்களை துன்புறுத்த மாட்டார். எப்படி என்றால் காலையிலே சற்று சுமாரான வெயிலில் உட்கார்ந்தால், அதாவது இளம் வெயில் என்று கூறுவார்கள், அப்படி உட்கார்ந்தால் அந்த வைட்டமினானது நமக்கு சரீரத்திற்கு சரியாக போகும் என்றும், மதிய வேளையிலே பிரச்சண்ட சூரியன் என்று கூறுவார்கள். அதாவது இன்னும் வருவதெல்லாம் நமக்கு கோடை காலம். இந்த கோடை காலத்திலே சூரிய பகவானுடைய விளையாட்டு அதிகமாக இருக்கும். அப்படி கபில தீர்த்தம் கோவிலிலே நடைபெற்று கொண்டிருக்கும் வருடாந்திர பிரம்மோற்சவத்திலே, அதாவது இப்பொழுது வருவது மாசி மாதம் வரும் சிவராத்திரியை முன்னிட்டு இந்த பிரம்மோற்சவம் கூட ஏற்பாடு செய்துள்ளார்கள். அந்த சிவபெருமானை சூரிய பிரபை வாகனத்திலே திருவீதி வந்து கொண்டிருக்கிறார். தன்னுடைய பாரியை சமேத காமாட்சி தேவி, காமாட்சி தாயாருடன் திருவீதி உலா வந்து கொண்டிருக்கிறார். அழகான புஷ்பங்களுடன் அலங்காரம் செய்து கொண்டு ஆபரணங்களை அணிவித்து சூரிய பிரபை வாகனத்திலே திருவீதி உலா வந்து கொண்டுள்ளார். சிவபெருமானுடைய நெற்றியிலே சூரியனும் மூன்றாவது கண்ணாக தலையிலே சந்திரன் வசித்துள்ளார். அதனால்தான் சிவச்சந்திரன் என்ற பெயரும் உண்டு. எப்படி ராமபிரானுக்கு ராமச்சந்திரன் என்ற பெயரோ, இங்கே அந்த நிலாவானது, அந்த சந்திரனானது சிவபெருமானுடைய தலையிலே பிறை சந்திரனாக எழுந்தருளி சிவபெருமானுக்கு அந்த வெப்பத்தன்மையை போக்கி குளுமையை கொடுக்கிறாராம் அந்த சந்திர பகவான். அப்படி தலையிலே சந்திர பகவானும் வசித்து கொண்டிருக்கிறார். இவர்கள் நித்திய சூரிகள். அவர்களுடைய அசைவில்தான் இவர்கள் செயல்படுகிறார்கள். அப்படிப்பட்ட சூரிய பிரபை வாகனத்திலே சிவபெருமானை சேவித்தால் அனைத்து விதமான மங்களங்களும் உண்டாகுமாம். கபில தீர்த்தத்திலே கபில மகர்ஷி தவம் செய்தமையால் இந்த இடத்திற்கு கபில தீர்த்தம் என்னும் பெயரும், அதன் பிறகு ஆழ்வார் தீர்த்தம் என்ற பெயரும் வந்ததாக கூறப்படுகிறது. இந்த சிவபெருமானை சேவிக்கும் பொழுது ஓம் நம சிவாய என்றும், இவர் எப்பொழுதும் அந்த மயானத்திலே வசித்து வருபவராதலால் மிகவும், அதாவது நாம் இறக்கும் பொழுது நமக்கு முக்தி அளிப்பவர் இந்த சிவபெருமான் தான். ஆகவே பக்தர்களே, அனைத்து தேவர்களையும் நாம் சேவிக்க வேண்டும். கைங்கரியங்கள் அனைத்து தேவர்களுக்கும் தேவிகளுக்கும் செய்ய வேண்டும். இதோ சிவராத்திரியை முன்னிட்டு வரும் மாசி மாதத்திலே சிவராத்திரி, அதை முன்னிட்டு சிவபெருமான், அதாவது காமாட்சி சமேத சிவபெருமான் இதோ சூரிய பிரபை வாகனத்திலே பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு நமக்கு எழுந்தருளி வீதி உலா வந்து கொண்டிருக்கிறார். அந்த ஆதி தம்பதிகளை நாம் சேவிக்கலாம். இவர்களுக்கு அழகான 2 குழந்தைகள். ஒருவர் கணபதி என்னும் விநாயகர், மற்றொருவர் முருகர் என்னும் அழகான முருக குழந்தை. அந்த முருகனுக்கும் கோபம் அதிகம், சிவபெருமானுக்கும் கோபம் அதிகம். ஆகவே தந்தை சொல் மிக்க மந்திரமில்லை என்று அந்த தந்தைக்கே உபதேசம் செய்தவன் முருகப்பெருமான். சுவாமிமலை என்ற தலத்திலே ஓங்காரத்திற்கு அர்த்தத்தை கூறியவர், பிரணவ மந்திரத்திற்கு அர்த்தத்தை கூறியவர். பிரணவ மந்திரம் தெரியவில்லை என்றால் பிரம்மனையே சிறைபிடிக்கச் செய்தவர் அந்த முருகப்பெருமான். அப்படிப்பட்ட பிள்ளையை பெற்றவன் அவன் ஆறுமுகனானான். அதாவது கணாதிபத்தியம், உலகுக்கெல்லாம் கணாதிபத்தியம் என்றால் முதற்கடவுள் அந்த விநாயகர். அப்படி 2 பிள்ளைகளையும் பெற்று இதோ இங்கே ஆதி தம்பதிகளாக உலா வந்து கொண்டிருக்கும் அந்த
காமாட்சி சமேத கபிலேஸ்வர சுவாமியினுடைய வருடாந்திர பிரம்மோற்சவத்திலே இப்பொழுது இன்று நாம் சேவித்து கொண்டிருப்பது சூரிய பிரபை வாகனத்திலே அந்த ஆதி தம்பதிகளை சேவித்து கொண்டிருக்கிறோம். ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. அதேபோல் இந்த பகவான் காலையிலும் சரி மாலையிலும் சரி வாகன சேவைகளிலும் திரும்பவும் இறுதி நாளிலே அந்த புஷ்கரணியிலே திரிசூல ஸ்நானத்துடன் இந்த வருடாந்திர பிரம்மோற்சவம் நிறைவு பெறுகிறது. இதோ இப்பொழுது நாம் சேவித்து கொண்டிருப்பது அந்த சூரிய ஒளி கொடுக்கும் சூரிய பிரபை வாகனத்திலே நாம் சேவித்து கொண்டிருப்பது அந்த ஆதி தம்பதிகளை. प्रियाय भवरोग भयापहाय उग्राय दुःख भवसागर तारणाय ज्योतिर्मयाय गुणनाम सुनृत्यकाय दारिद्र्य दुःख दहनाय नमः शिवाय चाननाय फणिराज विभूषणाय हेमांशुकाय भुवनत्रय मण्डिताय आनन्द भूमि वरदाय तमोमयाय दारिद्र्य दुःख दहनाय नमः शिवाय भवसागर तारणाय कालान्तकाय कमलासन पूजिताय नेत्रत्रयाय शुभलक्षण लक्षिताय दारिद्र्य दुःख
கமலநாயகனாய நம சிவாய. ஓம் நம சிவாய். இதோ அந்த கபிலேஸ்வர சுவாமியினுடைய வருடாந்திர பிரம்மோற்சவத்திலே நாம் இப்பொழுது சேவித்துக் கொண்டிருப்பது சூரிய பிரபை வாகனத்திலே ஸ்ரீ காமாட்சி சமேத கபிலேஸ்வர சுவாமியினுடைய வருடாந்திர பிரம்மோற்சவத்திலே திருவீதி உலா வந்து கொண்டிருக்கிறார். அந்த கபில தீர்த்தம் முழுதும் கூட பக்தர்களால் நிரம்பி வழிந்து கொண்டிருக்கிறது. அதுவும் இன்று திங்கள் கிழமை, விசேஷமான நன்னாள். அதாவது சிவபெருமானுக்கு மிகவும் விசேஷம். திங்கள் கிழமை என்றால் அந்த நமசிவாய நமசிவாய என்று அந்த பகவானை சேவித்து கொண்டு அந்த புஷ்கரிணியிலே ஸ்நானம் செய்து அங்கேயே பகவானை சேவித்துவிட்டு அதன் பிறகு திருமலைக்கு செல்லுவார்களாம். இப்படி இந்த பகவானை சேவிக்கும் பொழுது சித்தத்தை தெளிவிப்பாராம். எப்படி என்றால், அந்த பகவானை சேவிக்கும் பொழுது அன்னை சொர்ணாம்பிகையும் நல்ல உயரத்துடன் சாந்தமான திருமுகத்துடன் புன்முறுவல் பூத்த வண்ணம் இருக்கிறார், தரிசனம் அளிக்கிறார். அந்த வெளிப்பிராகாரத்திலே மகா கணபதி, உள் பிராகாரத்திலே மகா கணபதி, சிவபெருமான் மற்றும் காமாட்சி தாயார் மற்றும் முருகப்பெருமான், நடராஜ சுவாமி, காளபைரவர், தட்சிணாமூர்த்தி, இப்படியாக உள்ளே அந்த கர்ப்பகிருகத்தின் பக்கத்திலே இத்தனை பேரும் எழுந்தருளி இருக்க, நவக்கிரகமும் அங்கே அரச மரமும் மற்றும் அதன் கீழ் நாகங்களை பிரதிஷ்டை செய்து அந்த திருவீதி உலா, அப்படிப்பட்ட கோவிலிலே கபில தீர்த்தம், ஆழ்வார்கள் தீர்த்தம் என்று கூறும் அந்த கபிலேஸ்வர சுவாமியினுடைய வருடாந்திர பிரம்மோற்சவத்திலே இதோ இப்பொழுது நாம் சூரிய பிரபை வாகனத்திலே சேவித்து கொண்டிருக்கிறோம். இந்த பகவானை சேவித்தால் நமக்கு ஏதேனும் நவக்கிரக சந்நிதிகள், அதாவது சித்தப்பிரமை, நரம்பு கோளாறுகள், மன அமைதியின்மை, தூக்கமின்மை போன்றவற்றால் பாதிக்கப்படுபவர்கள் இந்த கோவிலுக்கு வந்து திங்கள் கிழமை அல்லது அமாவாசை அன்று வந்து முடிந்தவர்கள் ருத்ராபிஷேகம் அல்லது மகா அபிஷேகம் செய்து வேண்டிக் கொண்டால் இந்த கோளாறுகள் நீங்கும் என்றும், இங்கே ராகு கேத்து பூஜைகளும் நடைபெறுகின்றன. விசேஷமாக இந்த கோவிலிலே சிவபெருமானுக்கு சிவபெருமான் நமக்கெல்லாம் முக்தியை அளிப்பவராகையால் தான் இங்கே க்ஷேத்திர பாலகனாக இந்த திருப்பதி நகரத்திலே எழுந்தருளியுள்ளார். தினமும் இந்த பகவானை சேவித்து அந்த அபிஷேக தீர்த்தத்தை பக்தர்கள் சேவித்தால், அதை உட்கொண்டால் அனைத்து விதமான அதாவது வியாதிகளும் நீங்குமாம். இதோ நந்தியம்பதி, நந்தி பகவானை சேவிக்கலாம். சிவபெருமானை
ஆராதனை செய்வதிலே நந்திதான் முதலிடம் பெறுகிறார். ஏனென்றால் நந்திக்கும் சிவனுக்கும் இடையில் செல்லக்கூடாது என்ற ஒரு மரபு உள்ளது. அப்படி சிவபெருமானை சேவிக்கும் பொழுது முதலில் நந்தியை சேவித்துவிட்டு அதன் பிறகுதான் சிவனை சேவிக்க வேண்டுமென்றும், இந்த பிரதோஷ வேளையிலே முதலில் நந்தி பகவானுக்கு பூஜை செய்வித்து அதன் பிறகுதான் சிவபெருமானுக்கு செய்வார்களாம். அப்படி இங்கே அந்த பகவானை செவிக்கும் பொழுது எத்தனையோ இன்னல்கள் உள்ளவர்கள் எல்லாம் கூட அந்த பகவானை சேவித்தால், அதாவது தங்களுடைய பிரச்சனைகள் அனைத்தும் கூட பஸ்மமாகிவிடுமாம். பூர்வ ஜென்மம் வினைகளுக்கு ஏற்பட்ட ஒரு இடத்திலே, குறிப்பிட்ட ஒரு தலத்திலே பிறவி ஏற்படுகிறது. பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகள் மூலம் தங்கள் பூர்வ ஜென்ம வினைகளுக்கு ஏற்ப இன்பத் துன்பங்களை அனுபவிக்கிறார்கள். குழந்தைகளும் அப்படித்தான். எனவேதான் 5ஆம் வீடாகிய புத்திரஸ்தானத்தை பூர்வ புண்ணியமாகவும் வகுத்திருக்கிறார்கள். இத்தனை தலைவிதியை தீர்மானிக்கிறான் தலைமை சித்தனாகிய சிவன். ஜோதிட சாஸ்திரம் மூலம் சித்தர்கள் அதை தெளிவுபடுத்தியுள்ளார்கள் நமக்கு. சிவனார் உரைத்த மொழி பரிவாய் சொன்னார் என்கிறார். ஜனனம் நம் வாழ்விலே இருக்க முக்கிய இடத்தை வகிக்கிறது. ஓம் ஹர ஹர शम्भो शङ्करा अम्बिकानाथा विश्वेश्वरा त्रिनेत्रमूर्ति त्रिशूलधारी गंगाधर गौरी मनोहर ओम हर हर शम्भो शङ्करा अम्बिकानाथा विश्वेश्वरा त्रिनेत्रमूर्ति त्रिशूलधारी गंगाधर गौरी मनोहर ओम हर हर शंभो शंकरा चंद्रकिरीट पन्नगभूषण चंद्रकिरीट नीलकंठधर नटराज कैलासवास कावुमो पुरहर कैलासवास कावुमो पुरहर नंदी वाहन नमो 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 विनाव्यङ्कटेशं ननाथो ननाथः सदा व्यङ्कटेशं स्मरामि स्मरामि हरे व्यङ्कटेश प्रसीद प्रसीद प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ